இந்திய கராத்தே அமைப்பு சார்பில் தேசிய ஷோட்டோகான் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி குஜராத்தில் நடைபெற்றது. சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கட்டா மற்றும் குமித்தை போட்டிகளில் கோவை மாணவர்கள் 1 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலம் வென்று அசத்தினர். கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நான் மை கராத்தேல மாஸ்டரா இருக்கேன். இப்போ நிகான் ஷோட்டோகான் கராத்தே சாம்பியன்ஷிப் குஜராத் ஆனந்த்ல நடந்த டோர்னமெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த 11 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல எல்லாருமே மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இது யாரு நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா கியோவோட வைஸ் பிரசிடென்ட் ஹன்சி கல்பேஷ் மக்வானா அவர் நடத்தினாரு. ஸோ இந்த காம்படிஷன் பசங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட், அங்கே ஊர் கிளைமேட்டு, ஃபுட்டு இதெல்லாம் பசங்க அடாப்ட் பண்ணி அங்கே வின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு இதில் எல்லாமே தாண்டி 1 கோல்டு மெடல், 4 சில்வர் மெடல், 7 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்டேட் கலந்துட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, மும்பை, மகாராஷ்டிரா, பஞ்சாப், அப்புறம் குஜராத், இது மாதிரி நிறைய 11 ஸ்டேட் கிட்டத்தட்ட கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2100 ஸ்டூடெண்ட்ஸ்ல தமிழ்நாடு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ண ஹன்சி கல்பேஷ் மக்வானா கியோவோட வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்கும் மை கராத்தேவோட பிரசிடென்ட் டாக்டர் தியாகு நாகராஜ் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.